2 மக்கபேயர் 1ஆம் அதிகாரம். எகிப்து யூதர்களுக்கு விடுத்த மடல்கள். முதல் மடல். எகிப்து நாட்டில் உள்ள தங்கள் யூத உறவின் முறையினருக்கு எருசலேமிலும் யூதேயா நாட்டிலும் உள்ள யூத உறவின் முறையினர் நலனும் அமைதியும் பெருக வாழ்த்தி எழுதுவது. கடவுள் உங்களுக்கு நன்மை செய்து நம்பிக்கைக்குரிய தம் அடியார் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்வாராக. தம்மை வழிபடவும் தமது திருவுளத்தை பரந்த உள்ளத்தோடு தாராள மனத்தோடும் நிறைவேற்றவும் வேண்டிய இதயத்தை உங்கள் அனைவருக்கும் அளிப்பாராக. தம்முடைய திருச்சட்டம் கட்டளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு திறந்த உள்ளத்தையும் அமைதியையும் அருள்வாராக. உங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பாராக. உங்களோடு ஒப்புரவு செய்து இடுக்கண் வேளையில் உங்களை கைவிடாதிருப்பாராக. இப்போது நாங்கள் இங்கு உங்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொண்டு வருகிறோம். தெமேத்ரி மன்னரது ஆட்சியில் 169ஆம் ஆண்டில் யாசேனும் அவனுடைய தோழர்களும் தூய நாட்டுக்கும் அதன் ஆட்சிக்கும் எதிராக துரோகம் செய்து கோவில் வாயிலை தீக்கிரையாக்கி மாசற்ற குருதியை சிந்திய காலத்துக்கு பின் எங்களுக்கு ஏற்பட்ட இன்னல் இடையூறுகளின் போது நாங்கள் உங்களுக்கு எழுதினோம். ஆண்டவரிடம் மன்றாடினோம். எங்கள் மன்றாட்டு கேட்கப்பட்டது. நாங்கள் பலியும் உணவு படையிலும் ஒப்பு கொடுத்தோம். விளக்கேற்றினோம், அப்பம் படைத்தோம். எனவே நீங்கள் கிஸ்லேவ் மாதம் கூடார திருவிழாவை கொண்டாட கருத்தாயிருங்கள். 188ஆம் ஆண்டு இது எழுத பெற்றது. 2ஆம் மடல். தாலமி மன்னரின் ஆசிரியரும் திருப்பொழிவு பெற்ற குருக்கள் வழிமரபில் தோன்றியவருமான அரிஸ்தோபுலுக்கு எகிப்தில் உள்ள யூதர்களுக்கும் எருசலேம் மக்களும் யூதாவின் குடிகளும் ஆட்சி குழுவினரும் யூதாவும் நலம்பெற வாழ்த்தி எழுதுவது. மன்னருக்கு எதிராக எம் பக்கம் நின்று பேரிடர்களிலிருந்து எங்களை காப்பாற்றிய கடவுளுக்கு பெரிதும் நன்றி நல்கிறோம். ஏனெனில் அவர் திருநகருக்கு எதிராக போரிட்டவர்களை விரட்டி அடித்தார். வெள்ளர காரியத்திற்காய் தோன்றிய தம் படையோடு அந்தியோக்கு பாரசீகத்தில் நுழைந்தபோது நாணயா என்னும் தேவதையின் அர்ச்சகர்கள் சூழ்ச்சி செய்து கோவிலேயே அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். அந்தியோக்கு தேவதையை மணமுடிக்கும் பாவனையில் கோவிலின் திரளான செல்வத்தை சீர்வரிசையாக பெறுவதற்காக தம் நண்பர்களோடு அங்கு சென்றான். நாணயாவின் அர்ச்சகர்கள் செல்வத்தை வெளியே எடுத்து வைத்த பொழுது அந்தியோக்கு தம் நண்பர்கள் சிலரோடு கோவில் முற்றத்தினுள் நுழைந்தார். அவர் நுழைந்ததும் அர்ச்சகர்கள் கோவிலை அடைத்தார்கள். மேல்தட்டில் மறைவாக இருந்த கதவை திறந்து கற்களை எறிந்து மன்னரை தாக்கினார்கள். அவரையும் அவருடைய ஆட்களையும் துண்டு துண்டாக்கி தலைகளையும் வெட்டி வெளியே நின்று கொண்டிருந்தவர்கள் முன் வீசி எறிந்தார்கள். இறை பற்றில்லாதவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கிய நம் கடவுள் எல்லாவற்றிலும் போற்றப்படுவாராக. கிஸ்லேவ் மாதம் 25ஆம் நாள் கோவிலின் தூய்மைப்பாட்டு விழாவை நாங்கள் கொண்டாடவிருக்கிறோம். நெகேமியா கோவிலையும் பலிபீடத்தையும் மீண்டும் கட்டி எழுப்பி பலி செலுத்திய வேளையில் தோன்றிய நெருப்பை நினைவு கூறும். கூடார திருவிழாவை நீங்களும் கொண்டாடுமாறு உங்களுக்கு இதை அறிவிப்பது முறை என்று எண்ணினோம். ஏனெனில் நம் மூதாதையார் பாரசீகத்திற்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது இறைப்பற்று உடையவர்களாய் அன்று விளங்கிய குருக்கள் பலிபீடத்தினின்று யாரும் அறியாதவாறு நெருப்பை எடுத்து ஒரு பால் கிணற்றில் இருந்த பொந்து ஒன்றில் மறைத்து வைத்தார்கள். அந்த இடம் எவருக்கும் தெரியாதவாறு பார்த்து கொண்டார்கள். பல ஆண்டுகள் கடந்த பின் கடவுள் விரும்பிய பொழுது பாரசீக மன்னரின் ஆணையோடு நெகேமியா நெருப்பை ஒளித்து வைத்திருந்த குருக்களின் வழிமரபினரை அதை கொணரும்படி அனுப்பினார். அவர்கள் நெருப்புக்கு பதிலாக ஒரு கெட்டியான நீர்மத்தையை கண்டதாக எங்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அதை எடுத்து வருமாறு அவர் கட்டளையிட்டார். விறகின் மேல் பலி பொருட்கள் வைக்கப்படவே அவற்றின் மீது அந்நீர்மத்தை தெளிக்கும்படி நெகேமியா குருக்களுக்கு கட்டளையிட்டார். அவ்வாறே செய்யப்பட்டது. முன்னர் முகில்களால் மூடப்பட்டிருந்த கதிரவன் சிறிது நேரத்துக்கு பின் ஒளிரத் தொடங்கினான். உடனே பெரு நெருப்பு பற்றி எரிந்தது. அதனால் அனைவரும் வியப்படைந்தனர். பலி பொருட்கள் எரிந்து கொண்டிருந்த வேளையில் குருக்களும் மற்ற அனைவரும் வேண்டுதல் செய்தார்கள். யோனத்தான் வழி நடத்த நெகேமியாவை போல் மற்றவர்களும் அதற்கு பதில் உரைத்தார்கள். அவ்வேண்டல் பின்வருமாறு: ஆண்டவரே, கடவுளாகிய ஆண்டவரே, அனைத்தையும் படைத்தவரே, நீர் அச்சத்துக்குரியவர், வல்லவர், நீதியுள்ளவர், இரக்கமுடையவர். நீர் ஒருவரே அரசர், அருள் கூறுபவர். நீர் ஒருவரே வாரி வழங்குபவர், நீதி உள்ளவர், எல்லாம் வல்லவர் என்றும் உள்ளவர். நீரே இஸ்ரேலை எல்லா தீமைகளினின்று விடுவிப்பவர். எங்கள் மூதாதையாரை தெரிந்தெடுத்து உமக்கென்று உரியதாக்கி கொண்டவரும் நீரே. உம்மக்களான இஸ்ரேலர் அனைவரின் பெயராலும் இப்பலியை ஏற்றுக்கொள்ளும். உமது பங்கை பாதுகாத்து உமக்கென்று விருதாக்கி கொள்ளும். சிதறி கிடக்கும் எங்கள் மக்களை ஒன்று சேரும்.
பிற இனத்தார் நடுவே அடிமைகளாயிருப்பவர்களுக்கு விடுதலை வழங்கும். புறக்கணிக்கப்பட்டவர்களையும் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். நீரே எங்கள் கடவுள் என பிற இனத்தார் அறிந்து கொள்ளட்டும். எங்களை ஒடுக்கிறவர்களை இருமாப்பு கொண்டு கொடுமைப்படுத்துகிறவர்களையும் தண்டியும். மோசே வாக்களித்தது போல் உமது தூய இடத்திலும் மக்களை உறுதிப்படுத்தும். பின்பு குருக்கள் புகழ்பாய்சைத்தார்கள். பலிப்பொருட்கள் முற்றிலும் எரிந்த பின் எஞ்சியிருந்த நீர்மத்தை பெரிய கற்களின் மேல் ஊற்றும்படி நெகேமியா பணித்தான். அவ்வாறு செய்தபோது தீப்பிழம்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. ஆனால் பலிபீடத்திலிருந்து எழுந்து வந்து பேரொளியின் முன் அது மங்கிவிட்டது. இது பற்றிய செய்தி எங்கும் பரவியது. நாடு கடத்தப்பட்ட குருக்கள் தீயை மறைத்து வைத்த இடத்தில் நேர்மம் காணப்பட்டதும் அதை கொண்டு நெகேமியாவும் அவரோடு இருந்தவர்களும் பலிப்பொருட்களை எரித்து தூய்மைப்படுத்தியதும் பாரசீக மன்னருக்கு அறிவிக்கப்பட்டது. மன்னர் இது பற்றி கேட்டறிந்தான். அந்த இடத்தை சுற்றி அடைத்து அது தூய இடமாக அமைத்தான். அங்கிருந்து கிடைத்த திரளான வருவாயிலிருந்து மன்னர் தாம் விரும்பியவர்களுக்கு அன்பளிப்புகள் வழங்குவார். நெகேமியாவும் அவரோடு இருந்தவர்கள் அந்த நேர்மத்தை நெப்தார் என்று அழைத்தார்கள். அதற்கு தூய்மைப்பாடு என்பது பொருள். ஆனால் நெப்தா என்றே பலரும் அதை அழைக்கின்றனர். 2ஆம் அதிகாரம். முன்னர் விளக்கியபடி சிறிதளவு நெருப்பை நாடு கடத்தப்பட்டோர் எடுத்து செல்ல இறைவாக்கினர் எரேமியாவை ஆணையிட்டார் என்பது ஆவணங்களிலிருந்து தெரிய வருகிறது. அவர்களுக்கு இறைவாக்கினர் இவ்வாணையை கொடுத்த பின் ஆண்டவருடைய கட்டளைகளை மறவாதிருக்க அவர்களை எச்சரித்தார். பொன் வெள்ளி சிலைகளையும் அவற்றின் அணிகலன்களையும் காணும் பொழுது மனக்குழம்பி சிதைந்து விடாதபடி இருக்க அறிவுறுத்தினார். திருச்சட்டம் அவர்களின் உள்ளத்தினின்று நீங்காவன் வண்ணம் இவை போன்ற வேறு பல சொல்லி அவர்களுக்கு அறிவூட்டினார். இறை வெளிப்பாட்டால் ஏவ பெற்று கூடாரத்தையும் பேழையும் தம்மோடு கொண்டு வரும்படி இறைவாக்கினர் பணித்தான். முன்பு மோசே ஏறி சென்று கடவுளின் உரிமை சொத்தை கண்ட மலைக்கு இவரும் சென்றார். இவையெல்லாம் அதே ஆவணங்களில் காண கிடக்கின்றன. எரேமியா அங்கு சென்று ஒரு குகையும் கண்டார். கூடாரத்தையும் பேழையும் தூம பீடத்தையும் கொண்டு சென்று அதில் வைத்து வாயிலை மூடி முத்திரையிட்டார். அவரை பின்தொடர்ந்தவர்களுள் சிலர் அக்குகைக்கு செல்லும் வழியை அடையாளம் கண்டு கொள்ள முயன்றனர். ஆனால் அவர்களால் அதை கண்டு கொள்ள முடியவில்லை. எரேமியா இதை அறிந்தபோது அவர்களை கடிந்து கடவுள் தம் மக்களுக்கு இரக்கம் காட்டி மீண்டும் அவர்களை ஒன்று சேர்க்கும் வரை அந்த இடம் எவருக்கும் தெரியாதிருக்கட்டும். அப்போது ஆண்டவர் இதையெல்லாம் வெளிப்படுத்துவார். மோசே காலத்திலும் சிறப்பான முறையில் கோவிலில் அர்ப்பணிக்கப்படுமாறு சாலமோன் வேண்டிக் கொண்ட வேளையிலும் நிகழ்ந்தது போல் ஆண்டவருடைய மாட்சியும் முகிலும் தோன்றும் என்று கூறினார். மேலும் ஞானம் நிறை சாலமோன் கோவில் வேலை நிறைவுற்ற போது அர்ப்பணிப்பு பலி ஒப்பு கொடுத்தார். மோசே ஆண்டவர் கொண்ட போது விண்ணகத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து பலி பொருட்களை எரித்தது போல சாலமோனு வேண்டிக் கொண்ட போது நெருப்பு இறங்கி வந்து எரிபலிகளை எரித்தது என்றும் அந்த ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாவம் போக்கும் பலியை உண்ணாத காரணத்தால் அது எரிக்கப்பட்டது என்று மோசே கூறியிருந்தான். இவ்வாறு சாலமோன் 8 நாட்கள் விழா கொண்டாடினார். இந்நிகழ்ச்சிகள் எல்லாம் அரசு ஆவணங்களிலும் நெகேமியாவுடைய வாழ்க்கை குறிப்புகளிலும் எழுதப்பட்டுள்ளன. மேலும் நெகேமியா ஒரு நூல் நிலையும் நிறுவி மன்னர்கள் இறைவாக்கினர்கள் பற்றிய நூல்களையும் தாவீது எழுதியவற்றையும் நேர்ச்சி படையல்கள் தொடர்பான மன்னர்களின் மடல்களை அதில் சேகரித்து வைத்தார். அதுபோன்று யூதாவும் எங்களிடையே ஏற்பட்ட போரினால் சிதறிப்போன நூல்களை எல்லாம் சேகரித்து வைத்தார். அவை இன்றும் எங்களிடம் உள்ளன. உங்களுக்கு தேவைப்படுமாயின் அவற்றை எடுத்து செல்ல ஆள் அனுப்புங்கள். நாங்கள் கோவில் தூய்மைப்பாட்டு விழாவை கொண்டாடவிருப்பதால் நீங்களும் அவ்விழாவை கொண்டாடும்படி கேட்டுக்கொள்ளவே உங்களுக்கு எழுதுகிறோம். திருச்சட்டம் வழியாக கடவுள் உறுதிமொழிந்தது போல் அவரை தம் மக்களாகிய தம் அனைவரையும் மீட்டார். உரிமை சொத்து, ஆட்சி, குருத்துவம், கோவில் தூய்மைப்பாடு ஆகியவற்றை நம் எல்லோருக்கும் மீண்டும் அளித்தார். அவர் விரைவில் நம் மீது இரக்கம் கொள்வார் என்றும் வானத்தின் கீழ் உள்ள எல்லா இடங்களினின்றும் தமது தூய இடத்தில் நம்மை ஒன்று சேர்ப்பார் என்றும் அவரிடம் நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஏனெனில் அவர் பெரும் தீங்குகளினின்று நம்மை விடுவித்துள்ளார், தம் இடத்தையும் தூய்மைப்படுத்தியுள்ளார். நூலாசிரியரின் முன்னுரை. யூதா, மக்கபே, அவருடைய சகோதரர்கள் ஆகியோரின் வரலாறு, திருப்பெருங்கோவிலின் தூய்மைப்பாடு, பலிபீட அர்ப்பணிப்பு, அந்தியோக்கு எப்பிபானும் அவனுடைய மகன் யூபாத்தாருக்கும் எதிராக நடைபெற்ற போர்கள்,
யூத நெறிக்காக துணிவுடன் போராடியவர்களுக்கு விண்ணகத்து நின்று வழங்கப்பட்ட காட்சிகள். யூதர்கள் சிலராய் இருந்த போதிலும் அவர்கள் நாடு முழுவதையும் கைப்பற்றி அங்கிருந்த அயல் நாட்டார் கூட்டத்தை துரத்தி அடித்து அனைத்துலக புகழ்பெற்ற கோவிலை திரும்ப பெற்று எருசலேம் நகரை விடுவித்து அழிந்து போகும் நிலையில் இருந்த சட்டங்களை மீண்டும் நிலைநாட்டியது. ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் காட்டி பேரருள் புரிந்தது. ஆகிய அனைத்தையும் சீரோனை சேர்ந்த யாசோன் 5 தொகுதிகளில் விளக்கியுள்ளார். இவற்றை ஒரே நூலில் சுருக்கி தர முயல்வோம். இவற்றில் எண்ணற்ற புள்ளி விவரங்கள் காணப்படுகின்றன. வரலாற்று நிகழ்ச்சிகள் மிகுதியாக இருப்பதால் அந்நிகழ்ச்சி தொகுப்புகளில் ஆய்வு செய்ய விளைவோர் பெரும் இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும். இவற்றை மனதில் கொண்டு படிக்க விரும்புவோருக்கு இந்நூல் மகிழ்ச்சி அளிக்கவும், மனப்பாட செய்ய விரும்புவோருக்கு எளிதாக அமையவும், அனைவருக்கும் பயன் தரவும் நாங்கள் கருத்தாயிருந்தோம். சுருக்கி எழுதும் இக்கடினமான உழைப்பை மேற்கொண்ட எங்களுக்கு இது வியர்வை சிந்தி உறக்கமிழக்க செய்யும் வேலையே அன்றி எளிதானதல்ல. விருந்தினர்களை நிறைவு செய்யும்படி விருந்து ஏற்பாடு செய்வதை போன்றே இதுவும் கடினமானது. ஆயினும் பலரின் நன்றி உணர்வை பெறுவதற்காக நாங்கள் இக்கடினமான உழைப்பை மகிழ்வுடன் மேற்கொள்வோம். சரியான விவரங்களை சேகரிக்கும் பொறுப்பை வரலாற்று ஆசிரியர்களுக்கு விட்டுவிட்டு அவற்றின் சுருக்கத்தை தருவதில் மட்டும் எங்கள் மனதை செலுத்துவோம். புது வீடு கட்டும் கட்டட கலைஞர் முழு அமைப்பிலும் கருத்தாய் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு வண்ணம் பூசி அழகுபடுத்துபவர் அதன் அழகுக்கு தேவையானதில் மட்டும் கவனம் செலுத்துவார். இதை போன்றதே எங்கள் பணியும் என்பது என் கருத்து. தாம் எழுதும் பொருளை தாம் வயமாக்கி அந்நிகழ்ச்சிகளை எல்லா கோணங்களிலிருந்தும் ஆய்வு செய்து விவரங்களின் மீது ஆழ்ந்த கவனம் செலுத்துவது வரலாற்று ஆசிரியரின் கடமை. ஆனால் வரலாற்றை சுருக்கி எழுதுபவருக்கு நிகழ்ச்சிகளை குறுக்கவும் விரிவான விளக்கங்களை விட்டுவிடவும் உரிமை உண்டு. ஆகவே மேலும் விரித்துரைக்காமல் வரலாற்றை எழுத தொடங்குகிறோம். முன்னுரையை நீளமாக்கி வரலாற்றை சுருக்குவது அறிவின்மையாகும். 3ஆம் அதிகாரம். எலியாதோரின் எருசலேம் வருகை. கோவிலை தீட்டுப்படுத்த எலியாதோரின் முயற்சி. தலைமை குருவான ஓனியாவின் இறைப்பற்றியும் தீமை மீது அவர் கொண்டிருந்த வெறுப்பை முன்னிட்டு திருநகரில் முழு அமைதி நிலவியது. சட்டங்கள் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டன. மன்னர்களை அந்த இடத்தை மதித்தார்கள். சிறப்பான நன்கொடைகள் அனுப்பி கோவிலை மாட்சிப்படுத்தினார்கள். ஆசியாவின் மன்னரான செலூக்கு கூட பலி ஒப்புக் கொடுக்கும் திருப்பணிக்கு தேவையான எல்லா செலவுகளையும் தம் சொந்த வருமானத்திலிருந்து கொடுத்து வந்தான். ஆனால் பென்யமின் குலத்தை சேர்ந்தவனும் கோவில் நிர்வாகியாக அமர்த்த பெற்றிருந்தவனும் ஆகிய சீமோன் நகரின் சந்தையை நடத்தும் முறை பற்றி தலைமை குருவோடு மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தான். அவன் ஓனியாவை எதிர்த்து வெற்றி கொள்ள முடியாததால் தர்சு என்பவரின் மகனும் அந்நாளில் குலேசிரியா பெனிசியா ஆகிய நாடுகளின் ஆளுநருமான அப்போல்லோனிடம் சென்றான். எருசலேம் கோவிலில் உள்ள கருவூலம் இதுவரை கேள்விப்பட்டிராத செல்வத்தால் நிறைந்துள்ளது. அதில் கணக்கிட முடியாத அளவுக்கு பணம் இருக்கிறது. அது பலிகளின் கணக்கில் சேராதது. அதை மன்னரின் கட்டுப்பாட்டுக்குள் உணர முடியும் என்றெல்லாம் அவனிடம் கூறினான். மன்னனை அப்பல்லோன் சந்தித்த போது பணத்தை பற்றி தான் கேள்விப்பட்டதை அவனிடம் எடுத்துரைத்தான். மன்னனும் தன் கண்காணிப்பாளான எலியாதோரை தேர்ந்தெடுத்து மேலே குறிப்பிட்ட பணத்தை எடுத்து வரும்படி ஆணை பிறப்பித்து அனுப்பினான். உடனே எலியாதோர் புறப்பட்டு கூலை சிரியா பெனிசியா ஆகிய நாடுகளின் நகரங்களை பார்வையிடும் பாவனையில் மன்னனின் திட்டத்தை நிறைவேற்ற பயணமானான். அவன் எருசலேமுக்கு வந்தபோது அந்நகரின் தலைமை குரு அவனை கனிவுடன் வரவேற்றான். அவன் அங்கு வந்ததன் நோக்கத்தை விளக்கினான். தனக்கு கிடைத்த செய்தி பற்றி குருவிடம் எடுத்துரைத்து அதெல்லாம் உண்மைதானா என்று வினவினான். கைம்பெண்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் உரிய சிறுநிதி கோவில் இருப்பதாக தலைமை குரு அவனுக்கு விளக்கினான். மற்றொரு தொகை மிக உயர்நிலையில் இருந்த தோபியாவின் மகனான இர்கானுடையது என்றும் மொத்தம் 16 டன் வெள்ளியும் 8 டன் பொன்னு மட்டுமே உள்ளன என்றும் சொன்னார். ஆனால் நெறிகெட்ட சீமோன் உண்மைக்கு புறம்பானவற்றை கூறியிருந்தான். மேலும் அவ்விடத்தின் தூய்மையிலும் அனைத்துலக புகழ்பெற்ற அக்கோவிலின் புனிதத்திலும் மங்காம் ஆட்சியிலும் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு தீங்கிழைப்பது முற்றிலும் முடியாத செயலாகும் என்றும் தலைமை குரு கூறினார். கோவிலில் நுழைய எலியாதோரின் முயற்சி. எலியாதோர் தான் மன்னனிடமிருந்து பெற்றிருந்த ஆணையின் பொருட்டு அந்த பணம் மன்னனின் கருவூலத்திற்காக எப்படியாவது பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்று கூறினான். ஆகவே தான் குறித்த ஒரு நாளில் நிதி நிலைமையை ஆய்ந்தறியும் பொருட்டு கோவிலுக்குள் சென்றான்.
நகர் முழுவதும் பெரும் தேரில் ஆழ்ந்தது. குருக்கள் தங்கள் குருத்துவ உடைகளோடு பலிபீடத்தின் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார்கள். நிதி பற்றி விதிமுறைகளை கொடுத்திருந்த விண்ணக இறைவனை துணைக்கு அழைத்தார்கள். நிதியை சேமித்து வைத்திருந்தவர்கள் பொருட்டு அதனை காப்பாற்றும்படி மன்றாடினார்கள். தலைமை குருவின் தோற்றத்தை பார்த்தபோது மனம் புண்பட்டது. அவருடைய முகத் தோற்றமும் நிறமாற்றமும் அவரது மனத்துயரை வெளிப்படுத்தின. பேரச்சமும் நடுக்கமும் அவரை ஆட்கொள்ள அவரின் உள்ளத்தில் உறைந்திருந்த ஆழ்துயர் காண்போருக்கு தெளிவாயிற்று. தூய இடம் தீட்டுப்படவிருந்ததை மறிந்த மக்கள் பொதுவில் மன்றாட தங்கள் வீடுகளிலிருந்து கூட்டமாக ஓடி வந்தார்கள். பெண்கள் தங்களது மார்புக்கு கீழே சாக்கு உடுத்தியவர்களாய் தெருக்களில் திரளாய் கூடினார்கள். வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாத கன்னி பெண்கள் சிலர் நகர வாயில்களுக்கு, சிலர் நகர மதில்களுக்கும் ஓடினார்கள். மற்றும் சிலர் பலகனி வழியாக எட்டி பார்த்தார்கள். அவர் விண்ணகத்தை நோக்கி தங்கள் கைகளை உயர்த்தியவாறு மன்றாடினார்கள். மக்கள் அனைவரும் குப்புற விழுந்து கிடந்ததையும் பெரு துன்பத்தில் இருந்த தலைமை குருவின் ஏக்கத்தையும் பார்க்க இறங்கத்தக்கதாயிருந்தது. கோவிலில் ஒப்புவிக்கப்பட்டவற்றை ஒப்புவித்தவர்கள் பொருட்டு நன்கு பாதுகாக்கும்படி எல்லாம் வல்ல ஆண்டவரை அவர்கள் மன்றாடினார்கள். ஆனால் எலியாதோர் தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை செயல்படுத்துவதில் முனைந்து நின்றான். எலியாதோர் பெற்ற தண்டனை. எலியாதோர் தன் காவலர்களோடு கருவூலத்தை அடைந்தபோது அதிகாரம் தாங்கும் ஆவிகளும் பேரரசர் மாபெரும் காட்சி ஒன்று தோன்ற செய்ய அவனை பின்பற்ற துணிந்த அத்தனை பேரும் ஆண்டவருடைய ஆற்றலை கண்டு அதிர்ச்சி அடைந்து அச்சத்தால் மயங்கி விழுந்தனர். ஏனெனில் அணிமணி பூட்டிய ஒரு குதிரையை, அதன் மேல் அச்சுறுத்தும் தோற்றமுடைய ஒரு குதிரை வீரரையும் கண்டார்கள். அக்குதிரை எலியாதோரை நோக்கி சீற்றத்துடன் பாய்ந்து தன் முன்னக்குழம்புகளால் அவனை தாக்கியது. குதிரை மேலிருந்தவர் பொன் படைக்கலன்களை அணிந்தவராக தோன்றினார். மேலும் 2 இளைஞர்கள் அவர் முன் தோன்றினார்கள். அவர்கள் மிக்க வலிமை வாய்ந்தவர்கள், அழகு மிக்கவர்கள், பகட்டான உடை அணிந்தவர்கள். அவர்கள் அவனுக்கு இரு பக்கத்திலும் நின்று கொண்டு தொடர்ந்து சாட்டையால் அவனை அடித்து காயப்படுத்தினார்கள். காரிருள் சூழ அவன் தரையில் விழுந்த பொழுது அவனுடைய ஆட்கள் அவனை தூக்கி ஒரு தூக்கு படுக்கையில் கிடத்தினார்கள். சிறிது நேரத்திற்கு முன் தன் படையோடும் காவலர்களோடும் கருவூலத்திற்குள் நுழைந்தவன் தனக்கு தானே உதவி செய்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தபோது அவனை தூக்கி சென்றார்கள். இதனால் அவர்கள் கடவுளின் மாபெரும் ஆற்றலை தெரிந்து கொண்டார்கள். கடவுளின் இச்செயலால் அவன் பேச்சற்று மீண்டும் நலம் பெறும் நம்பிக்கையற்றவனாய் கிடந்தான். தம் சொந்த இடத்தை வியத்தகு முறையில் மாட்சிமைப்படுத்திய ஆண்டவரை யூதர்கள் போற்றினார்கள். மேலும் சிறிது நேரத்துக்கு முன் அச்சத்தாலும் குழப்பத்தாலும் நிறைந்திருந்த கோவிலில் எல்லா வல்லவரான ஆண்டவர் தோன்றவே அது மகிழ்ச்சியாலும் உவகையாலும் நிறைந்து வழிந்தது. உடனே இறக்கும் தருவாயிலிருந்த எலியாதோருக்கு உயிர்ப்பிச்சை அளிக்கும்படி உன்னத இறைவனிடம் மன்றாடுமாறு அவனுடைய நண்பர்கள் சிலர் ஓனியாவை கெஞ்சினர். எலியாதோருக்கு எதிராக யூதர்கள் யாதேனும் சூழ்ச்சி செய்திருப்பார்கள் என மன்னன் எண்ணலாம் என்று அஞ்சி தலைமை குரு அவனுடைய உடல்நலனுக்காக பலி செலுத்தினார். தலைமை குரு பாவக்கழுவாய் பலி ஒப்பு கொடுத்து கொண்டிருந்த போது அவ்விளைஞர்கள் அதே ஆடைகளை அணிந்தவர்களாய் எலியாதோருக்கு மீண்டும் தோன்றினார்கள். நின்றவாறு அவர்கள் தலைமை குரு ஓனியாவிடம் மிகுந்த நன்றி உடையவனாய் இரு, ஏனெனில் அவரை முன்னிட்டே ஆண்டவர் உனக்கு உயிர்ப்பிச்சை அளித்துள்ளார். விண்ணக இறைவனால் தண்டிக்கப்பட்ட நீ கடவுளின் மாபெரும் ஆற்றலை எல்லா மனிதருக்கும் எடுத்து கூறு என்றார்கள். இதை சொன்னதும் அவர்கள் மறைந்து விட்டார்கள். எலியாதோரின் மனமாற்றம். அப்போது எலியாதோர் ஆண்டவருக்கு பலி செலுத்தியதும் இன்றி தன் உயிரை காத்தவருக்கு பெரும் முயற்சி செய்தான். பின் ஓனியாவிடமிருந்து விடை பெற்று கொண்டு தன் படைகளோடு மன்னரிடம் திரும்பி சென்றான். மாபெரும் கடவுளின் செயல்களை தன் கண்ணால் கண்டு மனிதர் அனைவர் முன்னும் அவற்றுக்கு சான்று பகர்ந்தான். எருசலேமுக்கு மீண்டும் அனுப்புவதற்கு எத்தகைய மனிதன் தகுதியானவன் என்று மன்னன் எலியாதோரை வினவினான். அதற்கு அவன், உமக்கு பகைவன் அல்லது உமது அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவன் எவனாயினும் இருந்தால் அவனை அங்கு அனுப்பும். அவன் உயிர் பிழைக்க நேரிட்டாலும் நன்றாக கசையடிப்பட்டவனாகவே உம்மிடம் திரும்பி வருவான். ஏனெனில் அந்த இடத்தில் கடவுளின் ஆற்றல் உண்மையாகவே விளங்குகிறது. விண்ணகத்தில் உரைகின்றவரை அந்த இடத்தை காத்து வருவதும் இன்றி அதற்கு உதவியும் செய்கிறார். அதற்கு தீங்கிழைக்க வருபவர்களை தாக்கி அழிக்கிறார் என்றான். இதுதான் எலியாதோரின் கதை. இவ்வாறே கருவூலம் காப்பாற்றப்பட்டது. 4ஆம் அதிகாரம். அந்நியோக்கு எப்பிபானும் யூதரின் துன்பமும். சீமோன் செய்த தீமைகள். தன் சொந்த நாட்டுக்கு எதிராக நீதியை பற்றி அறிவித்த சீமோன் ஓனியாவை பற்றி பழி தூற்றினான்.
ஓனியாவை எலியாதோரை தூண்டிவிட்டவர் என்றும் இந்த கேட்டுக்கெல்லாம் அவரே காரணம் என்று கூறினான். நகரின் புரவலரும் தம் நாட்டு மக்களின் காவலரும் திருச்சட்டத்தின் மீது பற்றவருமாய் விளங்கிய ஓனியாவை அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர் என்று கூற துணிந்தான். சீமோனின் நம்பிக்கைக்குரிய ஆதரவாளர்கள் ஒருவன் கொலைகள் செய்யும் அளவிற்கு சீமோன் ஓனியாவிடம் கொண்டிருந்த பகைமை முற்றியது. இத்தகைய எதிர்ப்பு பேரிடர் விளைவிப்பது என்றும் மெனஸ்தேயின் மகனும் கூலசிரியர் பெனிசியா ஆகியவற்றின் ஆளுநருமான அப்பல்லோன் சீமோனின் தீச்செயல்களை முடுக்க விடுக்கிறான் என்றும் ஓனியா உணர்ந்தான். ஆகவே அவர் மன்னனிடம் சென்றார். தம் நாட்டு மக்கள் மீது குற்றம் சாட்ட அல்ல, அவர்கள் அனைவருடைய தனிப்பட்ட பொது நலனை கருதியே சென்றார். ஏனெனில் மன்னன் தலையிட்டால் ஒழிய பொது அலுவல்களில் அமைதியான தீர்வுகள் காண முடியாது என்றும் சீமோன் தன்னுடைய மடமையை கைவிட மாட்டான் என்றும் கண்டார். யாசோன் கிரேக்க மயமாக்கலை புகுத்தல். செலூக்கு இறந்த பின் எபிப்பான் என்று அழைக்கப்பெற்ற அந்நியோக்கு அரியணை ஏறினான். அப்போது ஓரியாவின் சகோதரனான யாசோன் கையிட்டு கொடுத்து தலைமை குரு பீடத்தை கைப்பற்றினான். ஏனெனில் மன்னனை அணுகி 14,400 கிலோ வெள்ளியையும் வேறொரு வருமானத்திலிருந்து 3,200 கிலோ வெள்ளியும் கொடுப்பதாக உறுதியளித்திருந்தான். மேலும் உடற்பயிற்சி கூடம் ஒன்றும் அதற்காக இளைஞர் குழு ஒன்று அமைக்கவும் எருசலேமின் குடிகளை அந்நியோக்கு நகரின் குடிகளாக பதிவு செய்யவும் அவனுக்கு அதிகாரம் தர இசைந்ததால் 6,000 கிலோ வெள்ளி கூடுதலாக கொடுப்பதாகவும் உறுதி கூறியிருந்தான். மன்னன் அதற்கு இசையவே யாசோன் தலைமை குருபீடத்தை கைப்பற்றினான். உடனே தன் நாட்டார் கிரேக்க வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தான். ரோமியர்களோடு நட்பும் ஒப்பந்தமும் செய்து கொள்ள பின்னர் அனுப்ப பெற்ற யூப்பெல்லாமின் தந்தையாகிய யோவான் வழியாக யூதர்களுக்கு கிடைத்திருந்த அரசு சலுகைகளை யாசோன் புறக்கணித்தான். சட்டப்படி அமைந்த வழக்கு முறைகளை அறிந்து அவற்றுக்கு முரணான புதிய பழக்க வழக்கங்களை புகுத்தினான். மலைக்கோட்டைக்கு அடியிலே ஓர் உடற்பயிற்சி கூடத்தை விரைவிலே நிறுவினான். மிக சிறந்த இளைஞர்கள் உடற்பயிற்சி விளையாட்டுகளில் கலந்து கொள்ளவும் தூண்டினான். இறைப்பற்றில்லாதவன் உண்மையான குரு அல்லாதவனுமான யாசோனின் அளவு மீறிய தீச்செயலால் கிரேக்க வாழ்க்கை முறை மீதும் வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள் மீதும் மக்கள் கொண்டிருந்த பேரார்வம் உச்சக்கட்டத்தை அடைந்தது. அதனால் குருக்கள் பலிபீடத்தில் பணி செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை. மாறாக கோவிலை வெறுத்தார்கள், பலிகளை புறக்கணித்தார்கள். அடையாள ஒலி கேட்டவுடன் சட்டத்துக்கு முரணான பயிற்சிகளில் பங்கு கொள்ள விளையாட்டு அரங்குக்கு ஓடினார்கள். தங்கள் மூதாதையார் பெருமை மிக்கவை என்று கருதியவற்றை வெறுத்து ஒதுக்கினார்கள். கிரேக்கர்கள் உயர்வாக கருதியவற்றை பெரிதும் மதித்தார்கள். அதன் பொருட்டு பேரிடர்கள் அவர்களுக்கு நேர்ந்தன. யூதர்கள் யாருடைய வாழ்க்கை முறையை வியந்து பாராட்டி முழுமையாக பின்பற்ற விரும்பினார்களோ அவர்களை யூதர்களுக்கு பகைவர்களாக மாறி துன்புறுத்தினார்கள். ஏனெனில் கடவுளின் கட்டளைகளை இழிவுபடுத்துவது சிறிய செயல் அன்று. இதை பின்வரும் நிகழ்ச்சிக்கு தெளிவுபடுத்தும். 5 ஆண்டுக்கு ஒருமுறை நிகழும் விளையாட்டு விழா தீர்நகரில் நடைபெற்ற போது மன்னனும் அங்கிருந்தான். அவ்வேளையில் கொடியவனான யாசோன் எருசலேமிலிருந்து அந்நியோக்கி நகரை குடிகளை பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து எர்குலசு தெய்வத்துக்கு பலி செலுத்த 900 கிராம் வெள்ளியை கொடுத்து அனுப்பினான். அப்பணத்தை கொண்டு சென்றவர்களோ அதனை பலிக்கு பயன்படுத்துவது முறைகேடானது என்றும் வேறு நோக்கத்திற்காக செலவிடுவதே சிறந்தது என்று எண்ணினார்கள். எர்குலஸுக்கு பலி செலுத்துவது இப்பணத்தை அனுப்பியவரின் நோக்கம். எனினும் அதை கொண்டு சென்றவர்கள் போர்க்கப்பல் கட்டுவதற்கு செலவிட முடிவு செய்தார்கள். பிலாமத்தோர் மன்னரின் முடிசூட்டு விழாவுக்கு மெனஸ்தோயின் மகனான அப்பல்லோன் எகிப்துக்கு அனுப்பப்பட்ட போது பிலாமத்தோ தன் அரசுக்கு எதிரி என்று அந்நியோக்கி அறிந்து தன் பாதுகாப்பான வழிவகைகளை தேடினான். ஆகவே யாப்பாவுக்கு சென்று அங்கிருந்த எருசலேமுக்கு புறப்பட்டான். யாசோனும் அந்நகர மக்கள் அவனை சிறப்பாக வரவேற்றார்கள். தீவட்டிகளோடு முழக்கங்களோடு உள்ளே அழைத்து சென்றார்கள். பின்பு அவன் பெனிசியாவுக்கு தன் படையுடன் சென்றான். மெனாலா தலைமை குருவாதல். 3 ஆண்டுக்கு பின் மன்னனுக்கு பணம் கொண்டு செல்லவும் உடனடியாக கவனிக்க வேண்டியவற்றை மன்னனின் முடிவுகளை அறிந்து வரவும் சீமோனின் சகோதரனான மெனாலாவை யாசோன் அனுப்பி வைத்தான். மன்னன் முன்னிலையில் மெனாலா வந்தபொழுது தன்னை அதிகாரம் உள்ளவனாக காட்டிக்கொண்டு அவனை அளவு மீறி புகழ்ந்தான். யாசோன் கொடுத்ததை விட 12 டன் வெள்ளி மிகுதியாக கொடுத்து தலைமை குரு பீடத்தை தனக்கென்று கைப்பற்றி கொண்டான். மன்னனின் ஆணையை பெற்றுக்கொண்டு திரும்பிய அவனிடம் தலைமை குரு குருதிய தகுதி இல்லை,
கொடுங்கோலனுக்குரிய சினமும் காட்டு விலங்குக்குரிய சீற்றமும் மட்டுமே இருந்தன. இவ்வாறு தன் சகோதரனை அகற்றிய யாசோன் வேறொருவனால் அகற்றப்பட்டு அம்மோன் நாட்டுக்கு அகதியாக துரத்தப்பட்டான். மெனாலா தொடர்ந்து தலைமை குருவாக இருந்த போதிலும் தான் அண்ணனுக்கு கொடுப்பதாக உறுதியளித்திருந்த பணத்தை செலுத்தவில்லை. மலைக்கோட்டைக்கு தளபதியான சோஸ்திராத்து வரி தண்டும் பொறுப்பு உடையவனாதால் மெலானாவிடமிருந்து பணத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். இது தொடர்பான மன்னன் அவ்விருவரையும் தன்னிடம் அழைத்தான். தலைமை குரு மெனாலா தன் சகோதரனான லிசிமாக்கை தன் பதிலாளாய் விட்டு சென்றான். சைப்ரஸ் நாட்டு படைத்தலைவனான கிராத்துவை தன் பதிலாளாயோ சோசித்ராத் ஏற்படுத்தினான். ஓனியா கொலை செய்யப்படுதல். நிலைமை இவ்வாறு இருக்க மன்னன் தன் காம கிளத்தியான அந்நியோக்கிக்கு தர்சு மல்லோத்தா ஆகிய நகரங்களை அன்பளிப்பாக கொடுத்திருந்ததால் அந்நகரங்களின் மக்கள் கிளர்ச்சி செய்தார்கள். ஆகவே மன்னன் உயர் பதவி வகித்த வந்தவருள் ஒருவனான அந்நோனிக்கை தன் பதிலாளாய் விட்டுவிட்டு குழப்பத்தை தீர்க்க அந்நகரங்களுக்கு விரைந்து சென்றான். ஆனால் மெனாலா இதுவே தக்க வாய்ப்பு என்று எண்ணியவனாய் கோவிலுக்கு சொந்தமான பொற்கலன்கள் சிலவற்றை திருடி அந்நிரோனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். மற்ற கலன்களை தீர்நகரிலும் சுற்றியிருந்த நகரங்களில் ஏற்கனவே விற்றுவிட்டான். இவை முற்றிலும் உண்மை என்று ஓனியா அறிய வந்த பொழுது அந்நியோக்கி நகருக்கு அருகில் தர்பாரில் இருந்த தூய இடத்தில் அடைக்கலம் புகுந்த பின் மெனாலாவை பொதுவில் கடிந்து கொண்டான். எனவே அந்நிரோனுக்கு மெனாலா தனியை சந்தித்து ஓனியாவை கொல்லும்படி வேண்டினான். அந்நிரோனுக்கு ஓனியாவிடம் சென்று நண்பனைப் போல நடித்து நயமாக பேசி ஆணையிட்டான். இது பற்றி ஓனியாவுக்கு ஐயம் ஏற்பட்ட போதிலும் அந்நிரோனுக்கு அவரை தூய இடத்திலிருந்து வெளியே வர இணங்க வைத்து நீதிக்கு அஞ்சாமல் உடனே அவரை கொலை செய்தான். அந்நிரோனுக்கு பெற்ற தண்டனை. இதன் பொருட்டு யூதர்கள் மட்டுமல்ல மற்ற நாடுகளைச் சேர்ந்த பலர் இம்மனிதன் செய்த முறையற்ற கொலையினால் எரிச்சலுற்று சீற்றம் கொண்டார்கள். சிலிசியா பகுதியிலிருந்து மன்னன் திரும்பி வந்தபோது அந்நியோக்கில் இருந்த யூதர்கள் ஓனியாவின் காரணமற்ற கொலை பற்றி முறையிட்டார்கள். கிரேக்கர்களுக்கு இக்குற்றத்தை வெறுத்தார்கள். ஆகவே அந்நியோக்கு மனம் வருந்தி இரக்கம் நிறைந்தவனாய் இறந்தவருடைய அறிவுத்திறனையும் நன்னடத்தை நினைத்து அழுதான். மேலும் சினம் மூண்டவனாய் அந்நியோக்கினிடமிருந்து அரச ஆடைகளை உடனே உரித்தெடுத்து அவனுடைய மற்ற ஆடைகளை கிழித்தெறிந்து நகர் முழுவதும் அவரை நடத்தி சென்று ஓனியாவை கொண்டு அதே இடத்திற்கு கொண்டு சென்று அந்த இரத்த வெறியனை அங்கேயே கொன்றான். இவ்வாறு ஆண்டவர் அவனுக்கு தகுந்த தண்டனை அளித்தார். லிசிமாக்கு கொலை செய்யப்படுதல். மெனாலாவின் மறைமுக ஆதரவுடன் லிசிமாவுக்கு எருசலேம் கோவில் பொருட்களை திருடி அதை தீட்டுப்படுத்தி பல செயல்களை செய்தான். திரளான பொற்கலன்கள் ஏற்கனவே களவு செய்யப்பட்டு விட்டன என்றும் செய்தி எங்கும் பரவிய பொழுது மக்கள் லிசிமாக்கு எதிர்த்து எழுந்தார்கள். மக்கள் கூட்டம் சீற்றமுற்று லிசிமாக்கு எதிர்த்தள அவன் போர்க்கோலம் பூண்ட ஆட்கள் ஏறத்தாழ 3000 பேரை திரட்டி வயதில் முதிர்ந்தவனும் மடமை ஊறியவனுமான அவ்வுரானின் தலைமையில் முறைகேடாக அவர்களை தாக்கினான். இந்த தாக்குதலுக்கு லிசிமாக்கே காரணம் என்று யூதர்கள் அறிந்த பொழுது சிலர் கற்களை எடுத்தனர், சிலர் தடிகளை தூக்கினர், சிலர் அங்கு கிடந்த சாம்பலை கை நிறைய அள்ளினர். பெருங்குழப்பத்திற்கிடையில் லிசிமாக்கின் மீது அவனுடைய ஆட்கள் மீது அவற்றை எறிந்தனர். அதன் விளைவாக அவர்கள் பலரை காயப்படுத்தினர், சிலரை கொலை செய்தனர், மற்ற அனைவரையும் ஓட வைத்தனர். மேலும் அந்த கோவில் திருடனை கருவூலத்தின் அருகிலேயே கொன்றனர். மெனாலா மீது வழக்கு. இந்நிகழ்ச்சி தொடர்பாக மெனாலாவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. மன்னன் தீர்நகருக்கு வந்தபோது ஆட்சி குழுவினால் அனுப்ப பெற்ற 3 அவன் முன்னே இவ்வழக்கை பற்றி எடுத்து கூறினர். ஏற்கனவே தோல்வியுற்ற நிலையில் இருந்த மெனாலா தொரிமனின் மகனான தாலமிக்கு ஒரு பெருந்தொகையை கொடுப்பதாக உறுதி கூறினான். மெனாலாவின் கருத்துக்கு மன்னனை தாலமி இணங்க வைக்குமாறு கேட்டுக்கொண்டான். ஆகவே தாலமி காற்று வாங்க போவது போல மன்னனை திறந்த வெளி அங்கும் பக்கம் தனியாக அழைத்து சென்று அவனுடைய மனத்தை மாற்றிக்கொள்ளுமாறு தூண்டினான். அதனால் எல்லா தீமைகளுக்கும் காரணமான மெனாலாவுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றங்களை நின்று மன்னன் அவனை விடுவித்தான். இறங்கதற்குரிய அம்மூவருக்கும் சாவு தண்டனை அளித்தான். இவர்கள் சித்தியர்களிடமே முறையிட்டிருந்தாலும் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பு பெற்றிருப்பர். இவ்வாறு நகரத்திற்காகவும் மக்களுக்காகவும் கோவிலின் கலன்களுக்காகவும் குரல் எழுப்பியவர்கள் உடனடியாக முறையற்ற தண்டனைக்கு உள்ளானார்கள். இதன் பொருட்டு தீர் நகரத்தார் கூட இக்குற்றத்தினை வெறுத்து அவர்களுடைய அடக்கத்திற்கு தாராளமாக உதவினர்.
ஆனால் அதிகாரம் செலுத்தியவர்களின் பேராசையால் மெனாலா பதவியில் தொடர்ந்தான். தீமை செய்வதில் ஊறிப்போய் தன் சொந்த மக்களுக்கு எதிராகவே கொடிய சூழ்ச்சி செய்து வந்தான். 5ஆம் அதிகாரம். எகிப்தின் மீது படையெடுப்பு. அதே வேளையில் அந்நியோக்கு எகிப்தின் மீது 2ஆம் முறையாக படையெடுத்தான். எருசலேமை எங்கு ஏறத்தாழ 40 நாள் நடுவானல் காட்சிகள் தோன்றின. பொன்னாடை அணிந்த குதிரை வீரர்கள் ஈட்டியை ஏந்தியவர்களாய் உருவிய வாளுடன் கூட்டமாக உலவிக் கொண்டிருந்தார்கள். குதிரைப்படை அணிவகுத்து நின்றது. அப்பக்கம் இப்பக்கவுமாக தாக்குதல்களும் எதிர்த்தாக்குதல்களும் தொடுக்கப்பட்டன. கேடயங்கள் சுழன்றன, ஈட்டிகள் குவிந்தன, அம்புகள் பாய்ந்தோடின. குதிரைகளுக்குரிய பொன் அணிகளும் எல்லா வகை படைக்கலங்களும் மின்னின. ஆகவே காட்சி ஒரு நல்ல அறிகுறியாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் மன்றாடினர். யாசோன் எருசலேமை முற்றுகையிடல். அந்நியோக்கு இறந்து விட்டதாக ஒரு புரளி பரவியது. உடனே யாசோன் 1000க்கும் குறையாத ஆட்களை கூட்டி கொண்டு போய் திடீரென எருசலேமை தாக்கினான். நகரின் மதில் மேலிருந்த படையினர் துரத்தி அடிக்கப்பட்டனர். இறுதியாக நகர் பிடிப்படும் நிலையில் இருந்தபோது மெனாலா கோட்டைக்குள் அடைக்கலம் புகுந்தான். ஆனால் யாசோன் தன் சொந்த நகரத்தாரை இரக்கமின்றி கொன்று குவித்தான். தன் இனத்தார் மீது கொள்ளும் வெற்றி மாபெரும் தோல்வி என்பதை அவன் உணரவில்லை. தன் சொந்த மக்கள் மீது அல்ல, தன் எதிரிகள் மீதே வெற்றி கொள்வதாக எண்ணிக்கொண்டான். ஆயினும் ஆட்சி பொறுப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை. இறுதியில் தன் சூழ்ச்சியின் பொருட்டு இழிவற்றவனாய் அமோனியர் நாட்டில் மீண்டும் அடைக்கலம் புகுந்தான். இறுதியில் அவன் இறங்கத்தக்க முடிவை அடைந்தான். ஏனெனில் அரேபியருடைய மன்னனான அரேத்தா முன்பு குற்றச்சாட்டப்பட்டார். நகர் விட்டு நகர் ஓடினான். அனைவராலும் துரத்தி அடிக்கப்பட்டான். சட்டங்களை எதிர்ப்பவன் என்றும் வெறுக்கப்பட்டான். தன் சொந்த நாட்டையும் மக்களையும் கொல்பவன் என்று அருவறுக்கப்பட்டான். இறுதியில் எகிப்துக்கு விரட்டப்பட்டான். லசதமேனியாவரோடு யூதர்கள் கொண்டிருந்த உறவின் பொருட்டு அவர்களிடமிருந்து பாதுகாப்பு பெறலாம் எனும் நம்பிக்கையுடன் கடல் கடந்து சென்றான். பலரையும் தங்கள் சொந்த நாட்டு நின்று அகதிகளாக கடத்தியவனை இறுதியில் அகதியாக மாண்டான். அடக்கம் செய்யாமல் பலரையும் வெளியே வீசியிருந்த அவனுக்காக துயரம் கொண்டாடுவர் யாரும் இல்லை. அவனுக்கு எவ்வகை அடக்க சடங்கு நிகழவில்லை. அவனுடைய மூதாதியாரின் கல்லறையில் இடமும் கிடைக்கவில்லை. அந்நியோக்கு எருசலேமை தாக்குதல். நடந்தவை பற்றிய செய்தி அந்நியோக்கு மன்னனுக்கு எட்டிய போது யூதேயா நாடு கிளர்ச்சியில் இறங்கியுள்ளது என்று அவன் எண்ணினான். ஆகவே சீறி எழுந்து எகிப்து நின்று புறப்பட்டு எருசலேமை முற்றுகையிட்டு கைப்பற்றினான். எதிர்ப்பட்ட எவரை இரக்கமின்றி வெட்டி வீழ்த்தவும் வீடுகளில் தஞ்சம் புகுந்தோரை கொல்லவும் தன் படை வீரர்களுக்கு ஆணையிட்டான். இளைஞரும் முதியோரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். பெண்களும் சிறுவர்களும் அழிக்கப்பட்டார்கள். கன்னி பெண்களும் குழந்தைகளும் கொலை உண்டார்கள். 3 நாட்களுள் 80,000 பேர் மறைந்து விட்டனர். 40,000 பேர் போரில் கொல்லப்பட்டனர். எஞ்சிய 40,000 பேர் அடிமைகளாக விற்கப்பட்டனர். இத்தோடு மனநிறைவு அடையாத அந்நியோக்கு திருச்சட்டத்துக்கும் தன் நாட்டுக்கும் துரோகியான மெனாலா காட்டிய வழியில் உலகெங்கும் மிக தூயது என்று கருதப்பட்ட கோவிலிலும் புக துணிந்தான். தீட்டுப்பட்ட தன் கைகளால் தூய கலங்களை கைப்பற்றினான். தூய இடத்தின் மாட்சியும் பெருமையும் ஓங்க வேற்று நாட்டு மன்னர்கள் அளித்திருந்த நேர்ச்சை படையல்களை தன் மாசு படிந்த கைகளால் கவர்ந்து சென்றான். இருமாப்பு கொண்டவனாய் அந்நியோக்கு நகரின் வாழ்ந்தவர்களின் பாவங்களை முன்னிட்டு சிறிது காலத்திற்கு ஆண்டவர் அவர்கள் மீது சினம் கொண்டுள்ளார் என்பதை உணராதவனாய் தூய இடத்திற்கு களங்க வருவித்தான். அந்நகர மக்கள் பற்பல பாவ செயல்களில் ஈடுபடாதிருந்ததால் கருவூலத்தை பார்வையிட செலூக்கு மன்னால் அனுப்ப பெற்ற எலியாதோரை போல் இம்மனிதனும் அங்கு வந்தவனுடனே கசையடிப்பட்டிருப்பான். தன் விவேகமற்ற செயலை விட்டுவிட்டு பின்வாங்கியிருப்பான். தூய இடத்திற்காக மக்களை தேர்ந்து கொள்ளவில்லை, மக்களுக்காகவே அந்த இடத்தை தேர்ந்து கொண்டார். ஆதலால் மக்களுக்கு ஏற்பட்ட துன்ப துயரங்களில் அந்த இடத்திற்கு பங்கு கிடைத்தது. பின்னர் அவர்கள் அடைந்த நன்மைகளில் அது பங்கு கொண்டது. எல்லாம் வல்லவருடைய சினத்தால் கைவிடப்பட்ட அந்த இடம் மாபெரும் ஆண்டவரோடு மக்கள் ஒப்புரவான பின் தன் முன்னைய மாட்சியை மீண்டும் பெற்றது. எனவே கோவிலிருந்து 72 டன் வெள்ளியை எடுத்துக்கொண்டு அந்நியோக்கி நகருக்கு அந்நியோக்கு மன்னன் சென்றான். அவனது மனம் செருக்குற்றிருந்ததால் தன்னால் தரையில் கப்பலை செலுத்தவும் கடலில் நடந்து செல்லவும் முடியும் என்று இருமாப்போடு எண்ணினான். மக்களை வதைக்க கண்காணிப்பாளர்களை ஏற்படுத்தினான். பிரிகியா இனத்தினும் தன்னை அமர்த்தியவரை விட கொடிய பண்பினனான பிலிப்பை எருசலேமில் கண்காணிப்பாளனாக அமர்த்தினான். அந்ரோனிக்கை எருசலேமில் கண்காணிப்பாளனாக ஏற்படுத்தினான். இவர்கள் நீங்களாக மற்றவர்களை விட கொடுமையாக தன் சொந்த மக்களை அடக்கி ஆண்ட மெனாலாவை அமர்த்தினான்.
யூதர்கள் மீது கொண்டிருந்த பகைமை காரணமாக மீசியர்களின் படைத்தலைவனாக அப்பொல்லோனை 22,000 படை வீரர்களோடு அந்தியோக்கி நகருக்கு அனுப்பி வைத்தான். வயது வந்த ஆண்கள் அனைவரையும் கொல்லவும் பெண்களையும் இளைஞர்களையும் அடிமைகளாக விற்கவும் ஆணையிட்டான். அப்பொல்லோன் வந்தபோது நட்பு நாடு வந்தவன் போல் நடித்து தூய ஓய்வு நாள் வரை காத்திருந்தான். அப்போது யூதர்கள் வேலை செய்யாமல் இருந்ததைக் கண்டு படைக்கலன்கள் தாங்கி அணிவகுக்குமாறு தன் வீரர்களை பணித்தான். வேடிக்கை பார்க்க வெளியில் வந்த அத்தனை பேரையும் வாளுக்கு இரையாக்கினான். பின்பு படைக்கலன்கள் தாங்கிய வீரர்களோடு நகருக்குள் பாய்ந்து பெருந்திரளான மக்களை வெட்டி வீழ்த்தினான். ஆனால் மக்கபே என்று அழைக்கப்பெற்ற யூதா ஏறத்தாழ 9 பேருடன் பாலைநிலத்திற்கு ஓடி சென்றார். காட்டு விலங்குகளைப் போன்று அவரும் அவருடைய தோழர்களும் மலைகளில் வாழ்ந்தார்கள். தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதவாறு காட்டு கீரைகளை உண்டு காலங்கழித்தார்கள். ஆமேன். God bless you.